இன்னைக்கு இவ்வளோ பெரிய நஷ்டத்திற்கு யார் காரணம்? இயற்கையா, அரசாங்கமா, விவசாயியா? இதுக்கு தீர்வு இருக்கா? இருக்கே. நம்ம ஒரு சின்ன மாற்றம் செய்யறதுனால இவ்வளோ பெரிய நஷ்டத்திலிருந்து நம்மளால மீண்டு வர முடியுமே. தமிழக அரசிற்கும் நம்முடைய இந்திய அரசிற்கும் ஒட்டுமொத்த நமது விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாக இன்னைக்கு மாண்புமிகு நமது தொழில்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அப்புறம் நம்முடைய டிடி மார்க்கெட்டிங், மேலும் மற்ற மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து விவசாய பெருமக்கள் அவர்கள் முன்னிலையில் இயந்திரங்கள் இன்னைக்கு நம்ம விவசாயிகள் பயன்பாட்டிற்காக நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அதுக்காக இன்னைக்கு இயந்திரங்கள் முக்கிய தேவையாக இருக்குது. இது மிக முக்கியமானது என்னென்னா, நம்முடைய சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. நம்முடைய விவசாயிகளுக்கு நலன் தரக்கூடிய நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரோம். குறிப்பாக விஷயூரில் முழுக்க பெண்கள் குழுவை வச்சு நம்முடைய இயற்கை இடுபொருளை நாங்களே தயார் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கோவில் வண்டிலே இயற்கை இடுபொருள் நாங்கள் தயார் பண்ணுறோம். சிவாங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதமங்கலத்தில் மதிப்பு கூட்டி நம்முடைய விளைபொருள்களை மதிப்பு கூட்டி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நம்ம விற்பனை செஞ்சுட்டு வரோம். இந்த மற்ற ஏரியாக்களில் இருக்கக்கூடிய எல்லா குழு சார்பாகவும் எப்படி நம்முடைய விவசாயத்தினுடைய செலவை குறைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு நம்முடைய விவசாயத்துக்கு லாபத்தை எப்படி விவசாயிகளுக்கு எடுத்துக் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு முதல் ஒரு பெரிய பிரச்சனையான விவசாயிகளுக்கு இன்றைக்கி வேலையாட்கள் கிடைக்கல. அதனால் பல நஷ்டங்கள் நமக்கு ஏற்படுது. நேரத்தில் ஆட்கள் கிடைக்காததுனால, ஆட்கள் டிமாண்ட் இருக்கிறதுனால சம்பளம் அதிகமாக இன்றைக்கி போகிறதுனாலையும் நமக்கு லாபம் குறையுது. இந்த இதை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இயந்திரங்கள் இன்றைக்கி நம்ம விவசாயிகள் பயன்பாட்டிற்காக நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்முடைய மற்ற மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் டிடி மார்க்கெட்டிங் அவர்களும் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம விவசாயிகளுக்காக தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய பயனை நம்முடைய விவசாயிகளுக்கு அளிக்கும். இது ஒரு தொடக்கம் தான். ஒரு சின்ன பகுதியில் நாங்கள் இது ஒரு ட்ரையல் மாடலாக இதை செஞ்சு பார்த்துட்டு மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் இதை பயன்படுற மாதிரி தமிழகத்திலே நம்ம ஒரு முன்னோடி நிறுவனமாக வர்றதுக்கு சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படி என்ன ஒரு தீர்வை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இவ்வளோ லாஸாக மிக முக்கியமான காரணம் காலதாமதம். அந்த காலத்தில் நம்மளால் அந்த பயிர் வச்சு அறுவடை செய்ய முடியல. அப்படி அறுவடை செய்ததை நம்ம மழையில் விற்பனை செய்ய முடியல. அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா, பல பிரச்சனைகள் இருக்குது நமக்கு விவசாயத்தில். அதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறை. அந்த ஆட்கள் பற்றாக்குறையினால நமக்கு காலதாமதமாகுது. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இயந்திரங்களை நம்ம கொண்டு வரும்போது நம்மளால் கண்டிப்பாக காலத்தில் பயிர் செய்து காலத்தில் அறுவடை செய்ய முடியும். கோரிக்கையை ஏற்று நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்து கொடுத்த தமிழக அரசிற்கும் நம்முடைய இந்திய அரசிற்கும் ஒட்டுமொத்த நமது விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.